ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தால் ஃப்ரை பார்க்கலாம். சப்பாத்தி கூட ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் பட்டர் சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் உருகினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நான் பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 10 நிமிஷம் 1 கப் அளவு பாசிப்பருப்பு நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த தால் ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த பட்டர்லேயே நல்லா வதங்கணும். அப்போ வதங்கும் போது இந்த தால் நல்லா வாசனையாக இருக்கும். 1 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் விட்டுடலாம். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா தால் ரொம்ப கரைஞ்சி போயிடும். இப்போ குக்கர் மூடிட்டு நான் ஒரு 2 விசில் மட்டும் இப்போ நான் விட்டுக்க போகிறேன். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பட்டரில் எல்லாமே வதக்கி செய்யும் போது வாசனை வீடே ரொம்ப நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போது தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ஃபுல்லாக கூட நீங்கள் தாளிக்கிறதுக்கு நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு சன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கிரேவிலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் தால் உடனே நம்ம செஞ்சிடலாம். இந்த தால் ஃப்ரை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கீயும் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண பூண்டு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண இஞ்சி. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பை ஃபுல் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடணும். இப்போ பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தாலில் இப்போ இதை சேர்த்துடலாம். சூப்பரான தால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு வேகிற டைம் மட்டும்தான். மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி கூடவும். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ், பிளெயின் ரைஸ் கூட இந்த தால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை, அப்படி இல்லைனா நீங்கள் கசூரி மேத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தியோட ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ.